தீபா கோயில உட்காந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் திரைக்கு பின்னாலேயே இத்தனை நாள் நான் பாடிட்டு இருந்தேன், இப்பதான் அந்த திரைக்கு முன்னாடி வந்து பாடுறேன், அதுவும் இந்த குழந்தைங்க முன்னாடி பாடுனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததை கார்த்திகை காமிக்கிறாங்க. கார்த்திக் செம்ம கடுப்புல அவரோட ஆடியோ ஆபீஸ்க்கு வராரு. வந்து அவரோட கேபின்ல உட்காந்துட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு, நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. தர்மலிங்கம் சொன்னது, அந்த குட்டி பையன் சொன்னது, இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு கார்த்திக். அதுக்கப்புறம் கோயில உட்காந்துட்டு இருக்க தீபாவை பாக்குறதுக்காக வர்றாங்க. மீனாட்சி, என்ன தீபா கோயிலே உட்காந்துட்டு இருக்க, என்ன பாடுறதுக்கு போயிட்டு வந்தியா? ரூபஸ்ரீ மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை பண்றாளா? அக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். குழந்தைங்க முன்னாடி நான் பாடின ரூபஸ்ரீ வரல, அதனாலதான் உன் முகம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு மீனாட்சி சொல்றாங்க. ஆமாக்கா, முகம் தானே மனசோட கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கார்த்திக் சார்ட்ட இனிமேலும் எதுவும் மறைக்க கூடாது, உண்மை பூரா சொல்லிடலான்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க தீபா. தீபா என்ன நினைச்சிட்டு இருக்க? கார்த்திக் ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துட்டா என்னக்கா சொல்றீங்க? வீட்டை விட்டு போக சொல்லிடுவாரு. நான் வாழா வெட்டியா இருந்தா கூட பரவாயில்லக்கா, பிரச்சனையே இல்ல. ஆனா கார்த்திக் சார் கிட்ட உண்மையை சொல்லாம இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தீபா கரெக்டா அங்க சிதம்பரம் அங்க வர்றாரு. பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆறாங்க. சிதம்பரம் மீனாட்சி பார்த்து, என்ன உங்களுக்கு தெரியும் தெரியல, நான் தான் சிதம்பரம். தீபா கேக்குறாங்க, இப்போதைக்கு இங்க வந்த? அவன் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சமா தீபா, அப்புறம் கோயிலே பேசிக்கலாம் தான் இங்கே வந்தேன். எனக்கு ஒரு பாட்டு பாடி கொடுக்கணும் தீபா, நீ அதுக்கப்புறம் உன்னை கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. முடியவே முடியாது, ஏற்கனவே கார்த்திக் சாருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், இனிமேல் உனக்கு பாடியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க தீபா. தீபா, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கலாம் வரல, மிரட்டவும் இல்ல, உண்மையை சொல்லிடுவேன் தான் சொல்றேன். என்ன தீபா, நான் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? கார்த்திக் கிட்ட சொல்லிடுவேன். சார் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க சார், சொல்லிக்கிங்க போய், எனக்கு ஒண்ணு கவலையே இல்ல. என்ன என் மேல கோவப்படுவாரு, என்ன போ சொல்லுவாரு, அவ்வளவுதானே, பரவாயில்ல. ஆனா நான் இனிமேல் உங்களுக்காக பயப்பட போறது இல்ல, நீங்க என்ன வேணாலும் போய் சொல்லிக்கங்க. ஷபாஸ் தீபா, ஷபாஸ், நீ நல்ல ஒரு சிங்கர் தான் நினைச்சேன், நல்ல ஒரு நடிகையும் கூட. இப்படி எல்லாம் பேசினா நான் பாட்டுல பேசாம போயிருவேன் நினைக்கிறியா? பயந்து போய் சீச்சி, இந்த பழம் புளிக்குன்னு போற நரி இல்ல, பதுங்கி பாயிர புலி. எனக்கு ஒண்ணு வேணும்னா அதை கண்டிப்பா அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்றாரு சிதம்பரம். என்ன சார் சும்மா மிரட்டிட்டு இருக்கீங்க? போய் சொல்றேன்னா சொல்லுங்க சார், என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கீங்க, போங்க இங்க வந்து முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. தீபா, என்னம்மா இப்படின்னா பேசுனா நான் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? நீ என்னமோ நினைச்சுக்கோ, கார்த்திக் சார்ட்ட நான் உண்மையதான் சொல்ல போறேன். நீங்க அண்ணி தானம்மா நீங்க கார்த்திக், வரமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிரிச்சுக்கிட்டே அங்க போறாரு சிதம்பரம். ஏன் தீபா நீ இப்படி பேசிட்ட அப்படின்னு கேக்குறாங்க மீனாட்சி. அக்கா இன்னைக்கு நான் கார்த்திக் கிட்ட சொல்லலான்னு தான் அக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. தீபா, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நாளைக்கு உன்னோட பிறந்த நாள், அன்னைக்கு சொன்னா கண்டிப்பா கார்த்திக் கோவப்பட மாட்டாரு, நீ அன்னைக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா, நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். அக்கா நான் கொஞ்ச நேரம் கோயில இருந்துட்டு வரேன், நீங்க போறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. சரி தீபா, நீ அப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க மீனாட்சி. அடுத்ததே கார்த்திகோட ஆபீஸ்க்கு வராரு சிதம்பரம். என்ன தம்பி மனசுடைஞ்சு உட்காந்துருக்கியா? ஐயோ என்ன தம்பி தலையில எல்லாம் அடிபட்டு இருக்கு. பல்லவி யாரு யாருன்னு ஒரே குழம்பு போய் செவத்துல தலைய முட்டி முட்டி இப்படி காயாயிருச்சா? என்ன பண்றது தம்பி, என்கிட்ட வேற சவால் விட்ட, ஒன்னும் முடியல. பல்லவி யாருன்னு வேற உனக்கு தெரியல. சரி விடு தம்பி, நானே சொல்லிக்கிறேன். பல்லவி யாருன்னா? சார் கொஞ்சம் நிறுத்துங்க சார் அப்படிங்கிறாரு. இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தா கார்த்திக். சார் நீங்க பல்லவி யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு வாரம் கொடுத்ததுல இன்னும் ஒரு நாள் டைம் இருக்கு சார், இன்னும் முடியல. இத்தனை நாள் கண்டுபிடிக்காத நீ இன்னும் ஒரு நாள் கண்டுபிடிக்க போறியா? சார் பல்லவி யாருன்னு கண்டுபிடிக்கிற சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன் சார். பல்லவி யாரும் இல்ல சார், என் ஒய்ஃப் தீபா தான் அப்படின்னு சொன்னோன்னே பயங்கர ஷாக் ஆகிறாரு சிதம்பரம். என்ன கார்த்திக் சொல்ற, பல்லவிதான் தீபான்னு கண்டுபிடிச்சிட்டியா? என்ன கார்த்திக், உனக்கு பல்லவிதான் தீபான்னு தெரிஞ்சோடனே உன் ஒய்ஃப் மேல கோவம் எதுவுமே வரலையா? வெறுப்பு எதுவுமே வரலையா? கோவம் இருக்குதா சார், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, நீங்க கிளம்பலாம் சார் அப்படிங்கிறாங்க கார்த்திக். இதை கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு சிதம்பரம். அவர் நினைச்சிட்டு வந்ததோ இந்த உண்மையை சொன்னா பயங்கரமா தயா தக்கான்னு கார்த்திக் குதிக்க போறாரு. ஒரு பிரளயமே நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு வந்தாரு, ஆனா எல்லாமே சப்பையா போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு சிதம்பரம். கார்த்திக் சொல்றாரு, ஒரு வகையில உங்ககிட்ட சவால் விட்டது ரொம்ப நல்லதா போச்சு சார். அப்படின்னா சவால் விடலைன்னா இவ்வளவு சீக்கிரம் நான் பல்லவி யாருன்னு கண்டுபிடிச்சிருக்க முடியாது சார். நீங்க என்னோட பிசினஸ் எதிரியா இருந்தாலும் உங்க மேல மரியாதை வச்சிருந்தேன், ஆனா ஒருத்தோட வீக்னஸ் பயன்படுத்தி நீங்க உங்களோட இதை ஜெயிச்சுக்க பாக்குறீங்க பாருங்க, அப்பதான் உங்க மேல இருந்த மரியாதை எனக்கு போயிருச்சு சார். பாவம் தீபா என் மேல வச்சிருக்க பாசத்தினால அதை வச்சு மிரட்டி நீங்க தீபாவை பாட வச்சிருக்கீங்க. போதும் சார், இது மாதிரி செஞ்சதெல்லாம், இது மாதிரி எத்தனை பேத்துக்கிட்ட இது மாதிரி நீங்க ஜெயிக்கிறதுக்கு பண்ணிருப்பீங்க, இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். செம்ம நோஸ் கட் ஆயிருது சிதம்பரத்துக்கு. தலையை தொங்க போட்டுட்டு அங்க இருந்து போறாரு. இன்னொரு விஷயம் வேற கார்த்திக் சொல்லிருப்பாரு, இத்தனை நாள் வந்து எத்தனை பேத்த நீங்க கொடுமைப்படுத்தி உங்களோட தொடர் வெற்றியை வந்து தக்க வச்சிருப்பீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும்னு சொல்லுவாருங்க. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு சிதம்பரம். திடீர்னு பார்த்தா கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போதே அவருக்கு நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிருது. காரை தாறுமாறா ஓட்டிட்டு போறாரு சிதம்பரம். அப்ப போன் கால் அடிக்குது, அதுல வந்து பாப்பான்னு போட்டிருக்கு. இவரும் ஓட்ட முடியாம ஓட்டிட்டு போய் கடைசியில ஒரு மரத்துல அடிச்சிடறாரு. அங்க இருந்து மக்கள் எல்லாம் ஓடி வர்றாங்க. மூச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆம்புலன்ஸ்
நர்ஸ் கூப்பிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திடுறாங்க. தீபா இன்னும் கோயில தான் உட்காந்துட்டு இருக்காங்க. மீனாட்சி கால் பண்றாங்க. கால் பண்ணி நீ கார்த்திக் கிட்ட உண்மை சொல்லிட்டியா, எங்க இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் கோயில தான்க்கா இருக்கேன். நல்ல வேலை தீபா நீ சொல்லாம இருந்த. நம்ம கிட்ட பேசிட்டு போனார்ல, போனோடனே அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, நியூஸ் ஃபுல்லா பிளாஷ் நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஐயோ பாவம்க்கா அப்படின்னு சொல்றாங்க தீபா. என்ன தீபா நீ எத்தனை குடும்பம் உனக்கு பண்ணாரு, நீ அதெல்லாம் விட்டுட்டு பாவம்னு சொல்லிட்டு இருக்க பாரு. சரி அதெல்லாம் விடு, நீ கார்த்திக் கிட்ட சொல்லாத. இல்லக்கா நான் சொல்லத்தான் போறேன். இங்க பாரு தீபா, நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது, இன்னைக்கு சொல்லாத, நாளைக்கு உன்னோட பர்த்டேனால நீ நாளைக்கு சொன்னேன்னு வச்சுக்கோ கொஞ்சமா கோவப்படுவார், அதுக்காக தான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி நீ எங்க முகம் நேரம் வீட்டுக்கு வந்துரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க மீனாட்சி. அடுத்தது ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. சிதம்பரத்துக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அப்போ அவரோட பிஏ பார்த்துட்டு ஒருத்தருக்கு கால் பண்றாங்க. ஒரு லேடிங்க அவங்க முகத்தை காமிக்கவே இல்ல. நான் எத்தனை தடவை கால் பண்ண அவர் எடுக்கவே இல்ல. போன் அவர்கிட்ட கொடுங்க. இல்லமா அவரு மேடம் என்ன பிஸியா இருக்குன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரா, எனக்கு தெரியும், முதல்ல போனை கொடுங்க அவர்கிட்ட. இப்போ நீங்க அவர்கிட்ட போனை கொடுக்கலன்னா உங்க வேலை போயிரும் அப்படின்னு சொன்ன மேடம் அவர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இது வரைக்கும் அந்த லேடி யாருன்னு காமிக்கல. இதோட இந்த எபிசோட் முடியுது.